ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கலிஃபோர்னியாவில் நல்ல மழை, விண்ட் வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கேயும் வெளியே போகல. வீட்டுக்கு சில பொருள் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் மைக்கேல் கோர்ஸ் பேக் தேங்க்ஸ் கிவிங் சேலில் வாங்கியிருந்தேன். இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரலாக நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா யூஎஸ்லேருந்து ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டு போகிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். ஆல்சோ மைக்கேல் கோர்ஸ் பேக் இந்த ஊர் பிராண்ட் அப்படின்றதுனால இந்த ஊரில் ப்ரைஸ் கம்மி தான். கம்மி இன் த சென்ஸ் நம்ம ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர் இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டீல் இதெல்லாம் பார்த்து வாங்கினோன்னா நம்மளால் நல்ல ரேட்டுக்கு இந்த பேக்ஸை இங்கே ஷாப் பண்ண முடியும். கண்டிப்பாக எம்கே பேக்ஸ் இந்தியாவை விட இங்கே கம்மி தான். இந்தியாவுக்கு இங்கேருந்து பேக்ஸை அனுப்பும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டம் டியூட்டி, லக்ஸுரி டாக்ஸஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அங்கே வாங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். பட் இங்கே இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேல் டைமில் ஒரு $70 ஒரு $90 நம்மளால் ஒரு டீசெண்டான சைஸ் பேக் கண்டிப்பாக வாங்க முடியும். நான் வால்மார்ட், மேசிஸ் இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, ஆல்சோ ராஸ் அங்கேயும் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதை நான் மைக்கேல் கோர்ஸோட சைட்லேயே ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவே எனக்கு மற்ற ஷாப்ஸை விடவே நல்ல டீலாக தெரிஞ்சுது. நான் இந்தியாவோட மைக்கேல் கோர்ஸ் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது இந்த த்ரிஷா மீடியம் லோகோ கிராஸ் பாடி பேக் 18,000 ப்ரைஸ்க்கு பார்த்தேன். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக யூஎஸில் இது பெஸ்ட் டீல் தான். ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனாலும் யூஎஸ்லேருந்து என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போனால் அங்கே இருக்கவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் எப்போவுமே வாட்சஸ், ஹேண்ட்பேக்ஸ் இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். சாக்லேட்ஸ் அதெல்லாமே இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா பிராண்டுமே கிடைக்குது. பட் ஸ்டில் நம்ம சாக்லேட் நட்ஸ் எல்லாம் எப்போவுமே வாங்கிட்டு போவோம். பட் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே கிடைக்கிற டாய்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாட்சஸ் இதெல்லாமே எனக்கு பிடிக்கும் ஷாப் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டீம் மாப் தேங்க்ஸ் கிவிங்கில் ஒரு சரியான சேலில் நான் அமேசானில் வாங்கினேன். இது நான் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டே யூஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபார் ஆல் தி கிச்சன் பர்பஸஸ். இது சம்திங் அரவுண்ட் $130 என்னவோ நான் பார்த்தது. பட் இது நான் ஒரு $70 or $60 அந்த ரேட்டுக்குள்ளே தான் நான் வாங்கினேன். இது வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ என்னோட கிளீனிங் வேலைய ஹாஃப் அண்ட் ஹாஃப் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பிகாஸ் இது மல்டி சர்ஃபேஸ் கிளீனரு. இதில் ஒரு குட்டி வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும். அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிட்டோன்னா அந்த வாட்டர் நல்லா ஸ்டீம் ஆகிட்டு அந்த ஆவிலேயே ஃபுல்லாக க்ளீன் ஆகுற மாதிரி. இது எனக்கு இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அந்த விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கேபிள் 23 ஃபீட். நீ இந்த மூணில் ப்ளக் போட்டுனா அந்த மூணு வரைக்கும் போகலாம். நான் ஏன் இந்த பேட்டரி வாங்கினேன்னா பேட்டரி பவர் கம்மியாயிடும் ஒரு ஸ்டேஜில். பட் இது கார்டுன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே உனக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் தண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் நான் கேஸ் ஸ்டாப், குக் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாமே பண்ணலாம். அதுக்கு அந்த டூல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணிட்டு ஸ்டவ்வு க்ளீன் பண்ணலாம். இந்த பிசு இருக்கலாம் இல்லை, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். தனித்தனி ப்ரஷ் கொடுத்துருக்கான். அதான் விண்டோ கிரீஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கான். எல்லாத்தையும் போடலாம். இது நல்லா காருக்கும் போட்டிருக்கான். கார் இன்டீரியர் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்டெண்டர் போட்டுன்னு வச்சுக்கோ, க்ளீன் பண்ணலாம் காரும். அவ்வளோ இதுதான் ஃபுல் செட்டு. ஆனால் எனக்கு என்ன யோசனையாக இருக்கணும், ஓ தானே பார்த்தேன் எங்கடா பைப்பை காணுமே அப்படின்னு பார்த்தேன். அதான் சொன்னேன், நான் அடியில் இருக்கும். நீ வந்ததுலேருந்தே பேக்கிங் சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் செம்ம ஹேண்டியாக இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த சண்டே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கிட்ட வச்சு காட்டுறியா பர் இன்னொன்று மல்டி ஃபங்க்ஷன். ஓகே, சோஃபா, கிளாத்திங், சும்மா அந்த ஸ்க்ரீனு, நம்ம விண்டோ ஸ்க்ரீனு அதெல்லாம் கூட பண்ணலாம். விண்டோ க்ளீனிங்கு, கிளாஸ் க்ளீனிங்கு, டாய்லெட் க்ளீனிங்கு, கார் இன்டீரியர் க்ளீனிங்கு, குக்கிங், அதான் நம்மளுடைய ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் எல்லாமே ஒரே இதில் பண்ணலாம். ஸோ
ஒர்த்துன்னு நினைக்கிறேன். டீலில் வேறு வந்துச்சா. ஓகே. இது ஆக்சுவலி எவ்வளோ ரூபா? $150 போட்டிருந்தான். ஆனால் ஆஃபரில் வந்து $50 எடுத்தோம். தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர். ஓகே. இப்போ அந்த ரேட் இருக்காது லிங்க்ல போனாலும்ல. போனால் ஒன்றா ஒரு $80 இல்லை $90 போடுவோம். ஓகே. பட் இது ஆக்சுவல் ரேட் வந்து சம் $130 or something. $168. $168. ஓகே. இது வந்து டீப் கிளீனிங் பர்பஸ்க்குலாம் நல்லா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட இதை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷீட் இருக்குங்க. அதான் தெரியும். அது மாதிரி ஷீட் வாங்கி வச்சுக்கலாம், ஓட்டிக்கலாம். இது கிராசரி அவுட்லெட்லையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஷீட், எக்ஸ்ட்ரா ஷீட்லாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் டேபிள் மாதிரி வாங்கியிருந்தாங்க. என் பையனுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி. பிகாஸ் ஆளுக்கு ஒரு ஹைட்டில் இருக்காங்க. ஸோ வந்து ஒரே மாதிரி டேபிள் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் மாதிரி கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுவும் வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் அதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி செட் பண்ணுறதுக்கே ஒரு தனி நாள் வந்து டெடிகேட் பண்ணணும். யூசர் மேனுவல் படித்து பார்த்து பண்ணி பார்க்குறது. எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த வேலை கூட நான் தான் பார்க்கணுமா, நீ பார்க்கக்கூடாதா அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்பாங்க. அதனால இந்த வாட்டி அவன் என்ன பண்ணிட்டான், லீவில் தான் இருக்கான். ஸோ நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா, என் பையனை பண்ணலன்னுவாங்க. என் பையன் நான் பண்ண போனான்னா, இருடா நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மனசு கேட்காம வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இதே தான் எப்போவுமே வேலை. அவனும் சொல்லுவான், ஒரு தடவையாவது நீங்கள் வராமல் இருங்க, நானே முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணுறான்னா உடனே அவங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. கொடு கொடு பரவாயில்ல, நீ தாண்டா பண்ண, நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி மாட்டிடுவாங்க 2 பேரும். அது என்னவோ இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இப்படிப்பட்ட விஷயம்லாம் நம்ம இப்படி தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு நல்ல லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு பொருள் வாங்கினோன்னா அவங்க ஆர்டர் பண்ணதும் வந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான். பட் இங்கே அப்படி இல்லை. என்ன திங்ஸ் வாங்கினாலுமே நம்ம தான் அதை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு வகை ஆஃப் லேர்னிங் தானே. ஸோ அவனுக்கும் வந்து ஒரு ஹாலிடே டைம் பாஸ் மாதிரி இருந்தது. ஸோ அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு எல்லாம் செஞ்சு செட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. என்னோட பையன் வந்து என்னோட வீடியோஸ் ரீசெண்டா 2, 3 பார்த்துட்டு சொன்னான், "என் பையன்னு சொல்றீங்களே, என் பேர நீங்க சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் என் பையனோட பேர் வந்து தரஷ்வின். அவன் வந்து சீனியர் இயர்ல இருக்காரு. அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடியப்போது. இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கு ஸ்கூல். ஆல்ரெடி வந்து காலேஜ், யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல இருக்காரு. ரொம்ப ஹெல்ப்பா இருப்பான். எனிதிங் ஃப்ரம் கிச்சனா இருக்கட்டும், கிச்சன் ஹெல்ப் பண்றதுலேருந்து, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து எல்லாமே. ஸோ அதுதான் அவன பத்தி சொல்றதுக்கு. ஹி சச் அ ஸ்வீட் பாய். படிப்பெல்லாம் ரொம்ப அவன எதுக்குமே நம்ம வந்து படி, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லவே வேணாம். அவனுக்கு நம்ம கைடன்ஸே தேவைப்படாது. அவனே படிச்சு முடிச்சுருவான். ஹி ஸ்கோர்ஸ் வெரி குட் கிரேட்ஸ். ஆ அதனால வந்து நாங்க பெருசா அவன வந்து இது அதுன்னு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். "உன் இஷ்டம் தான், உனக்கு என்ன குரூப் பிடிச்சிருக்கோ படி" அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு அவனுக்கும். ஹாலிடேஸ்ல இருந்தான்னா, நான் கேட்காமயே வந்து கிச்சன் ஹெல்ப் எல்லாமே பண்ணுவான். ஆ எங்க வீட பொறுத்தவரைக்கும் பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, வாட்டெவர் இட் இஸ், அந்த வந்து நம்ம எல்லாமே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுல வந்து நான் எப்பவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன். அதனால வந்து இவனும் பார்த்தீங்கன்னா, எனக்கு 8த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எல்லா ஹெல்ப்பும் இது பண்றது எல்லாமே வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ஸோ அப்படியே கூட மாட இருந்து எல்லாமே பார்த்துப்பான். இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, பையன், பொண்ணு யாரா இருந்தாலுமே, அவங்க தனியா சர்வைவ் ஆறதுக்கான ஸ்கில்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸான நம்ம கத்துக் குடுத்துர்றது வந்து, அது வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் ஆல்சோ அவங்க ஃப்யூச்சருக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி எவ்ரி டே வந்து ஈவ்னிங் டீ வந்து அவன் தான் போடுவான். சூப்பரான இஞ்சி டீ போடுறதுல வந்து அவன அடிச்சுக்க முடியாது. மார்னிங் டீ வந்து அவங்க அப்பா போட்டுருவாங்க. ஸோ வந்து ஈவ்னிங் டீ வந்து தர்ஷன் தான் போடுவான். அது என்னமோ அவங்க 2 பேரும் அந்த டியூட்டிய அவங்களே ரொம்ப சின்சியரா அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு டீ வந்து அவர் பேரலலா போட்டுட்டு இருந்தான். சரி, ஓகே. ஆலபினோஸ் வாங்கியிருந்தேன். சரி சும்மா பஜ்ஜி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அது வந்து கொஞ்சம் சீடு ரொம்ப இருந்தது. ரொம்ப ஸ்பைசியா இருக்க போது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, யூசுவலா நம்ம போடுற மொளகா பஜ்ஜி மாதிரி தான் போட்டேன்.
ஸோ இப்படி தான் எங்களோட ஒரு ரெய்னி வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. உங்க எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ஹாலிடேஸ். என்ஜாய் அண்ட் ஹேவ் ஃபன். பாய்.